ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன். நம்மளோட கார்டனோட அழகிய மலர்களின் அணிவகுப்பு தான் இது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது 3 வருஷமாக நான் கொடைக்கானல் ட்ரிப் போயிட்டு வரும்போது ஒரு 3 இயர்ஸ் இருக்குங்க. அங்கேருந்து நான் இந்த ட்ரம்பட் ஃப்ளவர் இருக்குதுல்ல, அந்த செடி ஒரு ஒரு 4-5 செடி வாங்கிட்டு வந்தேங்க. 4 கலரில், ஒயிட்டு, அப்போ பூவெல்லாம் கிடையாது, சின்ன ஸ்டெம் வச்சு மாதிரி அவங்க இது பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒயிட்டு, பிங்க்கு, அப்புறம் எல்லோ, அப்புறம் அந்த கனகாமர கலர் வாங்கிட்டு வந்தேங்க. வச்சுறேன், பூக்குன்னு பார்த்து உண்மையாக சொல்கிறேங்க, பூக்கவே இல்லை. குட்டி போட்ட பூனை மாதிரி நானும் தொட்டியை மாற்றி வச்சு பார்த்தேன். கடைசி வரைக்கும் பூக்கலை. திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன், ஃபைனலி இந்த மாதிரி நீட்டு காயாக இருக்குது. என்னடா இது, பூவே பூக்காமல் காய்க்க போகுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதோட நேச்சரே அப்படி தாங்க. அதோட மொட்டுக்கள் இவ்வளோ பெருசாக இருந்தது. ஸோ இதை நான் 2 செடி பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீபாட் பண்ணியே, இவ்வளோ நாளும் கவர்லேயே தான் வாங்கிட்டு வந்த கவர்லேயே தாங்க 4 வருஷமாக வச்சுருந்தேன். ஏன்னா அதை மாற்ற என்னென்னா இந்த கிளைமேட்டுக்கு வருமா, அந்த கிளைமேட்டுக்கு வருமா, அப்படி பார்க்கலாம் இப்படி பார்க்கலான்னு குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கங்கே அதை தூக்கி வச்சு எந்த இடத்துல சர்வே ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஃபஸ்ட்டு இந்த சின்ன தொட்டியில் இருக்கிறத மாடியிலேருந்து சின்ன கவர்லேருந்து ஒரு சின்ன தொட்டிக்கு மாற்றி வச்சதுலேருந்து தான் இப்போது மொட்டுக்கள் வந்திருக்கு. மொட்டுக்கள் வந்த உடனே அடடா, ஒரு வேளை கவரில் இருந்தது தான் பத்தலை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பெரிய தொட்டியில் மாற்றி வச்சுருக்கிற 4 செடிகளையும் பார்ப்போம் எப்போ விரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட மாடி தோட்டத்தில் இருக்கிற மல்பரி எல்லாம் நிறைய பிஞ்சு வந்திருக்கு. சின்ன செடி தாங்க, வெட்டி விட்டுருக்கிறேன். நிறைய பிஞ்சுகள் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நல்ல அழகான பெங்களூர் தக்காளி, அதுவுமே நிறைய கொத்தாக காய்ச்சிருக்குதுங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் என்னென்னா இவங்களை இந்த வெள்ளைப்பூச்சிலேருந்து இப்போ ஓரளவுக்கு பெருங்காய கரைசல் கொடுத்தது மூலம் காப்பாற்றப்பட்டது. இது நம்மளோட முள்ளங்கி செடி நல்லாவே வளர்ந்துட்டு வராங்க. கூடிய சீக்கிரம் இதோட அறுவடை வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 3 வருஷமாக வெயிட் பண்ணி ஃபைனலி ட்ரம்பட் பூச்செடியில் அழகாக மொட்டு வந்துருச்சு. அது விரிஞ்ச உடனே பார்ப்போம் அது என்ன கலருன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதை பாருங்கள், இது கொலிஞ்சியஸாக அது பேர் சொல்லுவாங்க. நல்ல அழகான ஒரு ரெட் கலர், இது சூப்பராக இருக்குது. ஆனால் இது என்னென்னா அந்த சீசனுக்கு தாங்க பூக்குது. மற்ற நேரம் ஒரு மாதிரி செடி ஒரு மாதிரி காஞ்ச மாதிரியே நிற்கும். திடீர்னு சீசன் வந்ததுன்னா செடி நல்லா அழகாக தழைஞ்சி வளர ஆரம்பிச்சிரும். ஓவராலாக இந்த கிளைமேட்டுக்கு மாடி தோட்டத்தில் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்வீட் லெமன், அது ஸ்வீட் ஆரஞ்சு, அதுவும் எப்போவுமே காய்கள் இருக்குது நமக்கு. நம்ம அதை ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அழகான பேப்பர் பூ கலெக்ஷன்ஸ் பாருங்கள் என்கிட்ட நிறைய. இப்போது இலைகளே இல்லைங்க, இலைகளெல்லாம் கொட்டி வெறும் பூக்கள் மட்டுமே பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்ல ஒரு அழகான ஒரு கலர் இது. ஸோ இது நம்மளோட பிளைட் ஆப்பிள். ஸோ வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பழம் நமக்கு மாடி தோட்டத்தில் இருக்குது, பறித்து சாப்பிட. பிளைட் ஆப்பிளோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அது காய் பார்க்க பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. புளிப்பாக இருக்கும், பட் ஆனால் திகட்டாமல் இருக்கும். அந்த புளிப்பு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ 2வது அந்த பூ பயங்கர வாசனையாக இருக்குங்க. பூத்துச்சுன்னா டொராண்டோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது செடிகள் முழுக்க பூக்களாக தாங்க இருக்குது. குருவிகளுக்கெல்லாம் பயங்கர கொண்டாட்டம். ஸோ ஓவராலாக நம்மளோட மாடித்தோட்டத்தில் இருக்க பூக்களையும் நீங்கள் அழகாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். வர நாட்களில் நான் அழகாக அந்த பூ என்ன கலரில் பூக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட என்கரேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். பாருங்கள், இது கீழ் மாடியில் 2 செடி வேறு பெரிய பாட் பண்ணி வச்சுருக்கிறேன் வாட்டர் கேனில். எல்லாருமே நல்லா வளர்ந்துட்டு வராங்க. ட்ரம்பட் பூ பாருங்களேன், என்ன ஒரு அழகான மஞ்சள்லேயே எத்தனை விதமான மஞ்சளுங்க. ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் பல விதமான மஞ்சள் பூக்கள் நிறைய இருக்குது. ஓகேவா? இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களோட டேயை சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா என்னோடய மாடி தோட்ட பூக்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய். ஹாவ் அ நைஸ் டே. ஸோ பூக்களின் அணிவகுப்பை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, நல்ல க்ரீனிஷாக அழகாக சூப்பராக இருக்குது நம்மளோட மாடி தோட்டம். பன்னீர் ரோஸ், இது பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்பட் பூ மாதிரி வைலட் கலரில் பூக்கிறதும் இருக்குது. இது எல்லோ கலர்.